திமுக ஆதரவு சார்ந்து இருக்கிறவங்க அவங்க சார்பில் இருக்க ஐடிவிங்கள கூட்டமே இல்லை பார்த்தீங்களா அப்படின்னு ஒரு லாங் ஷாட் போட்டு இப்போ தெரிஞ்சதா நீங்கள் சின்ன சின்ன சந்தில் நடத்திக்கிட்டு கூட்டத்தை காட்டிட்டு இருந்தீங்க, இப்போ பாருங்க கூட்டமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கண்ணே. ஆனால் களத்தில் எப்படி நடந்தது கூட்டம் க்ரௌடு? இல்லை, திமுக ஐடிவிங்க சொல்வதை நான் ஒருபோதும் ஏற்றுக்க மாட்டேன். இங்கே சமூக நீதி இருக்குன்றாங்க, சமூக நீதி இருக்குதா? மாணவர்களை பாதுகாக்கிறோன்றோம், பாதுகாப்பு இருக்குதா? பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறோன்றோம், முன்னுரிமை இருக்கா? தீண்டாமை இல்லைன்னு சொல்கிறாங்க, தீண்டாமை இல்லைன்றதை நிரூபிக்க முடியுமா? மது போதை இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்குது, இல்லைன்னு சொல்கிறாங்க. எல்லாத்துக்குமே விதிவிலக்கு நாங்கள் தான் சொல்கிறாங்க, அதெல்லாம் அவங்களால நிரூபிக்க முடியுமா? இதெல்லாம் திமுக பொய்யையும் புரட்டையும் மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதே இதை இளைஞரணி மாநாடு நடந்ததுலேயே அவங்களுடைய கழுகு பார்வை வேலை செய்யாமல் போச்சு. சாராயத்தையும் காசையும் சாப்பாட்டையும் கொடுத்து தானே உங்களால் ஆட்களை கூட்டிகிட்டு வர முடிஞ்சிச்சு. எல்லாருக்கும் ஒரே மாதிரி டிஷர்ட்டு, தலைமை கழகம் தான் கொடுக்கும் எல்லாமே, எல்லாத்துக்கும் பையி. இங்கே எதுவும் கிடையாது பிரபா. வாட்டர் பாட்டிலை தவிர்த்து தலைவனுக்காக வந்து நிற்கக்கூடிய கூட்டம், தலைவர் தளபதிக்காக வந்து நிற்கக்கூடிய கூட்டம், நாளை மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வேணும்னு எதிர்பார்த்து வந்து நிற்கக்கூடிய கூட்டம். ரெண்டத்துக்கும் மிகப்பெரிய வலிமை இருக்குது. உங்கள் காசால் சாராயத்தால் விலைக்கு வாங்க முடியாத கூட்டம் அப்படின்னு சொல்லி தான் நிரூபிச்சிருக்கு இந்த கூட்டம். நீங்கள் காசை கொடுத்தே உங்களால் அரசாங்கத்தினுடைய பேருந்துகளை கொண்டு வந்து நிறுத்தி தான் உங்களால் இந்த கூட்டத்தை கொண்டு வர முடியுது. எதுவுமே இல்லாமல், ஒரு பைசா கூட செலவில்லாமல் கை காசை போட்டு செலவு பண்ணி வந்து நிற்கக்கூடிய கூட்டத்தை பார்த்து பயப்படுறீங்க. இது உங்களுக்கு பெரிய கூட்டமாக இல்லாமல் இருந்தால் இந்த கூட்டம் தான் வாக்களிக்க போகுது. நாளைக்கு அந்த வாக்கினுடைய எண்ணிக்கை வரும்போது எப்படி இருக்கும் ரிசல்ட்டுன்றது தெரியும் போது உங்களுக்கு என்ன நிலைமைன்றது தெரியும்.